மேகி நூடுல்ஸ்ல நச்சு பொருள் இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே அதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனா அதுல நடிச்ச நடிகர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பீகார் மாநிலத்துல உள்ள நீதிமன்றம் ஒண்ணு உத்தரவு விட்டு இருக்கு. அதுல நடிச்ச அமிதாப் பச்சன், பிரீத்தி ஜிந்தா, மாதுரி தீட்சித் இவங்க எல்லாரையும் முடிஞ்சா கைது கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தொடர்ந்து விளம்பர படங்கள்ல நிறைய நடிகர் நடிகைகள் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ கொஞ்சம் கலக்கத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா ஆர்யாவும் விஷாலும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆர்யா வந்து நிறைய விளம்பரங்கள்ல நடிக்கிறாரு. குறிப்பா உணவு பண்டங்கள் இருக்கிற விளம்பரங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து ஆர்யா என்ன சொல்றாரு அப்படின்னா, இறக்குமதி ஆகிற உணவு பண்டங்கள் மற்றும் உள்நாட்டு உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அமைப்பு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க அதுல நடிக்கிறோம். சோ நாங்க நடிக்கிற விளம்பரங்கள்ல வர்ற பண்டங்களுடைய தரம் குறித்து எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரியே விஷாலும் வந்து ஒரு குளிர்பான விளம்பரத்துல நடிச்சிட்டு இருக்காரு. எதிர்காலத்துல இந்த குளிர்பான விளம்பரம் தொடர்ந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அதுக்கு முழுக்க முழுக்க கம்பெனி தான் பொறுப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சமீபத்துல கூட ஒரு குளிர்பான நிறுவனம் சிவகார்த்திகேயனை அணுகி தங்களுடைய விளம்பரத்துல நடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அதுல நடிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் மறுத்திருக்காரு. இங்கிலீஷ் படத்துல போனா கிஸ், வந்தா கிஸ், சாவிடனவரை அழுதுட்டு கிஸ் பண்ணிட்டு தான் அழுகுறானுங்க. ஆனா தமிழ் படத்தை தான் கிஸ் பண்றது அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறீங்கன்ற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று இருக்கு. ஸோ அதுக்காக அந்த சீன் வச்சது.